10வது வசனத்தை நாம் வாசனை கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி என்ன சொன்னாராமா? பயப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இயேசு பிறக்கும் போது, இயேசு பிறக்கிறதை தேவதூதன் முன்னறிவிக்கிறார். அவர் முன்னறிவிக்கும் போது முதல்ல சொல்ற வார்த்தை என்னது? என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பயந்து கொண்டிருந்தார்கள். பயம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இயேசு பிறக்கும் போது நற்செய்தி என்ன தெரியுமா? இனி நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிங்க அடுத்தது. பயப்பட வேண்டாம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு என்ன பண்ற? அறிவிக்கிறேன். இயேசு பிறந்தது, இயேசு பிறக்க போகிறது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி. எல்லா ஜனத்துக்கு என்ன உண்டாக்குதாமா? எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல செய்தி. இயேசு என்ன பண்ணுங்க? இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறது அப்படி என்ன விசேஷம்? அவர் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பிறந்தாங்க, எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ அவதார புருஷர்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய நல்ல மனிதர்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு பிறக்கும் போது மட்டும்தான் தூதன் இறங்கி இந்த நல்ல செய்தி இந்த உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார். என்ன அறிவித்திருக்கிறாரு? இன்று முதல் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. இன்றோடு எல்லா ஜனத்தினுடைய பயத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஏன் இந்த பூமியில பிறந்தார் அப்படின்னு கேட்டா, ஏதேன் தோட்டத்துல தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை தேவன் படைத்தார். படைத்து அந்த தோட்டத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்க? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வேகமாக சத்தமாக யாராவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 15 வரை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதோன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பும் நலமுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோர் என்று பெயர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோப்ராகம் கோமோத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கியோட் என்றும் பேர். அது எத்தோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதோகோல் என்று பேர். அது ஆசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் மனிதனை முதலாக படைச்சு ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சாரு. அந்த தோட்டத்தில் இருக்கிற விஷயத்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. இங்க அந்த தோட்டத்தில் என்ன இருக்குதாமா? சகல விதமான விருட்சங்களும் அந்த இடத்துல இருக்கிறது. மரங்கள், சகல விதமான கனிதரக்கூடியதான மரங்கள், சகல விதமான மிருகங்கள், பறவைகள், இவைகள் எல்லாம் மனிதனுக்காக படைத்தார். ஏதேன் தோட்டத்துல 4 விசேஷித்த விதமான நதிகள் ஓடுகிறது. அந்த நதி போகிற இடத்துல எல்லாம்
ஆசீர்வாதங்களே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த தேசத்தை எல்லாம் பண்படுத்தி இவர்களை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தார். மனுஷனோடு தேவன் உறவாடி கொண்டிருந்தார். மனுஷனை படைச்ச தேவன் ஒவ்வொரு நாளும் மனுஷனோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்படின்னா தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும் நெருங்கிய உறவு இருந்துச்சு. முதலாக படைச்ச மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதலாக படைச்ச மனுஷனுக்கு பயம் கிடையாது. முதலாக படைத்த மனிதனுக்கு எந்த விதமான மனக்கவலையும் கிடையாது. முதலாக படைத்த மனிதனுக்கு எந்த காரியத்திற்காக யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாக தேவன் படைத்த மனிதன் சகலத்தையும் ஆண்டு கொண்டு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக படைக்கப்பட்டவன். அவன் ஆண்டவர் என்ன தெரியுமா ஆசீர்வதிச்சாரு? நீங்க பலுகி பெருகி இந்த பூமியை எல்லாம் நிரப்புங்க. நீங்க குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த பூமியை நிரப்பி இந்த பூமியில நான் படைச்ச எல்லாவற்றையும் உங்களுக்காக தான் நீங்க குடும்பமாய் இருந்து ஆசீர்வாதமாய் ஆண்டு கொண்டு இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மனு குலத்தை தேவன் படைத்தார். அப்படிதான் நம்முடைய படைப்பு இருந்துச்சு. ஆனால் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய கட்டளையை மீறி மனுஷன் பாவம் செய்த போது, பிசாசினுடைய தந்திரத்தால் மனுஷனுக்குள்ள பாவம் உள்ள வந்த போது, இந்த பாவம் என்ன பண்ணிருச்சு? தேவனையும் மனிதனையும் பிரிக்க ஆரம்பித்து விட்டது. பாவம் மனிதனுக்குள்ள போன உடனே தேவ பிரசன்னம் மனிதனை விட்டு விலகி விட்டது. தேவ பிரசன்னம் விலகினால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் சகல விருட்சங்கள் இருக்கிறது, சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆளுகை அவன் கையில கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 4 விதமான விசேஷித்த நதிகள் ஓடிக்கொண்டிருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு கவலை கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டு கொண்டிருந்தான் மனிதன். ஆனால் பாவம் செஞ்ச உடனே, பாவம் மனுஷனுக்குள்ள வந்த உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை முதல் படைத்த மனிதனுக்கு உண்டானது. அவனை ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். தோட்டத்தை விட்டு அவன் வெளியேறினது வெறும் தோட்டத்தை விட்டு வெளியேறல, சகல விதமான ஆசீர்வாதங்களை விட்டு அவன் வெளியேறி விட்டான். சகல விதமான வசதிகளை விட்டு அவன் வெளியேறி விட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் நெருங்கிய உறவு இருந்துச்சு. அந்த தேவனுடைய உறவை விட்டு அவன் வெளியேறி விட்டான். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறின உடனே அவன் வாழ்க்கையை இருண்டு போனது. முதல் படைத்த மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாய் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் என்று படைத்த மனிதன் இப்பொழுது பாவம் செஞ்ச உடனே எல்லாத்தையும் இழந்தவனாக அவன் தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறான். தோட்டத்தை விட்டு வெளியேறின உடனே தேவன் அவனோடு பேசுகிறார். பேசும்போது அவன் சொல்ற முதல் ரிப்ளை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நானே தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். இப்போ ஆண்டவர் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே அவனை பார்த்து படைத்ததுனால, தம்முடைய ரூபத்தின்படி அவனை படைச்சதுனால, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி ஆசீர்வதிச்சதுனால, இப்ப அவன் பாவம் செஞ்சோன்னா அவனை விசிட் பண்றதுக்காக ஆண்டவர் வருகிறார். வந்துட்டு, ஆதாமே நீ எங்க இருக்கிற என்று சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் பயந்து போய் இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஆசீர்வாதமாய் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். என்னைக்கு பாவம் மனுஷனுக்குள்ள வந்துச்சோ, என்னைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படிச்சானோ, அன்றைக்கு மனுஷனுக்குள்ளாக பயம் வந்து விட்டது. இப்ப தோட்டத்தை விட்டு வெளியேறி விட்டான். இப்ப இவனுடைய வாழ்வாதாரத்திற்கு இவன் கவலைப்பட வேண்டி இருக்கிறது. இவன் சாப்பிடுறதுக்கு கவலைப்பட வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய நெத்தி வேர்வை நிலத்துல விழாம இனி உன்னால சாப்பிட முடியாது. ஸ்திரீக்கு சாபம், உன்னுடைய கர்ப்பத்தினுடைய கனியை நீ மிகுந்த வேதனையினால பிள்ளை பெறுவாய். சர்ப்பத்துக்கு சாபம், பிசாசுக்கு சாபம், மனுஷனுக்கு சாபம். சபிக்கப்பட்ட மனுஷனாய் இப்ப தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறான். தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறவனுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தாலும், தேவன் எல்லாத்தையும் ஆளுகை செய்யறதுக்காக மனுஷனை படைச்சிருந்தாலும்,
பாவம் செஞ்ச ஒரே காரணத்தினால, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரே காரணத்தினால எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆளுகைகளையும் மனிதன் இழந்து போனவனாக, ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் அவன் முயற்சி எடுத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக மனிதன் வந்து விட்டான். அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, பிள்ளைகள் பிறந்து பிறந்து தேசங்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்குது. ஜாதி ஜாதியாய் ஜனங்கள் உருவாகுறாங்க, பல ஜனங்கள் உருவாகுறாங்க. எல்லா ஜனங்கள் மேலையும் அதே நிர்பந்தம் விழுகிறது. யாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை. அவங்க நெத்தி வேர்வை நிலத்துல சிந்திதான் சாப்பிட வேண்டி இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். அடுத்தவர்களை பார்த்து இவர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயப்படுறாங்க. தீய பார்த்தா பயம், மிருகங்களை பார்த்தால் பயம், ஒரு இனம் புரியாத பயம் மனித வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது. பயம் வந்தது மாத்திரம் கிடையாது, அவன் பல காரியங்களை குறித்து கவலை கொள்ள ஆரம்பித்தான். கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய தேவைகளுக்காக மிகுந்த பிரயாசப்பட்டு அவன் எல்லாவற்றையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ள வந்து விட்டது. சோ மனுஷன் எப்படியாவது அவனுக்கு ஒரு ரிலீஃப் வேணும், எப்படியாவது ஒரு சமாதானம் வேணும்னு சொல்லி அவன் விரும்பும் போதெல்லாம் பிசாசு அவனுக்கு முன்பாக தோன்ற ஆரம்பித்தான். அவன் ஒரு போலியான பிம்பத்தை காண்பிக்க ஆரம்பித்தான். நான் தான் கடவுள் என்று சொல்லி மனிதர்களை ஏமாற்ற ஆரம்பித்தான். மனிதர்களுக்கு நிம்மதி வேணும், மனுஷனுக்கு சமாதானம் வேணும், ஏதோ ஒரு வழியில என் பிரச்சனையெல்லாம் மாறணும் என்று சொல்லி மனிதர்கள் பலவிதமான காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தாகித்துக் கொண்டிருக்கும் பொழுது போலியான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் பிசாசு மனிதனுக்கு முன்பாக வந்து நின்றான். பிசாசு நிற்கும் போது மனிதர்களுக்கு எதையாவது ஒன்று பார்க்கணும். அதனால மனிதர்களைப் போல, மிருகங்களைப் போல, அல்லது பலவிதமான பறவைகளைப் போல அவதாரம் எடுத்து நான் தான் தெய்வம் என்று சொல்லி மனுக்குலத்தை ஏமாற்றி விட்டான். சந்ததி சந்ததியாய் இன்று வரை உலகத்துல எல்லா ஜனங்களும் அடிமைப்படுத்தப்பட்டு அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். இயேசு பிறக்கும் போது இதே சூழ்நிலை தான். இயேசு பிறக்கும் போது இப்ப தூதன் ஒரு செய்தி அறிவிக்கிறார். காலாகாலமாய் மனிதர்களை படைத்த நாளில் இருந்து மனுஷ வர்க்கத்துக்கு நிம்மதி இல்லை, மனுஷ வர்க்கத்துக்குள்ள சமாதானம் இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையில பயம். எதுக்கு எடுத்தாலும் மனுஷன் எதையாவது தேடி ஓட வேண்டி இருக்கிறது, யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டி இருக்கிறது. ஒரு இறைவனோட அவனுக்கு தொடர்பு இல்லை, மன நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இப்படியே அழைத்து திரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு, இந்த பூமியில மனுஷ அவதாரமாய் மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். அப்ப அவன் தீர்மானிக்கும் போது இந்த பூமியில மனிதனை அடிமைப்படுத்தி, மனிதனை பாவம் செய்ய வைத்து, மனிதனுக்குள்ளாக பயத்தை கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ வச்சு கொண்டிருக்கிற ஒரு பிசாசு இந்த பூமியில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பிசாசை முறியடிக்காம மனுக்குலத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டாம மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதி வராது. ஏன்னா மனுஷன் நிம்மதியை தேடி போகும்போதெல்லாம் இந்த பிசாசு ஒரு அவதாரத்துல மனிதனை ஏமாற்றுகிறான். பணம், பொருள் அல்லது பலவிதமான முயற்சிகள் மனிதர்கள் செய்கிறார்கள், பலவிதமான பலிகளை இடுகிறார்கள். ஆடு ரத்தம், கோழி ரத்தம் என்று சொல்லி ரத்தத்தை சிந்தி பரிகாரத்தை தேடுகிறார்கள். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. கோயில் கோயிலாக அலைந்து திரிகிறார்கள், மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். பலவிதமான பணத்தையும் பொருளையும் செலவழிச்சாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. சமாதானத்தை எடுத்து போட்டான். அப்படியாவது போய் சமாதானம் கிடைக்குதா? இல்ல, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. கடவுள் பார்த்தாரு, நான் படைச்ச மனுஷ குலத்திற்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கொடுக்கணும், நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். இப்படியே மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து போய் கொண்டிருந்தா உலகத்திலேயும் நிம்மதி இல்ல. இப்படியே செத்து போனா நரகத்துக்கு போவாங்க, அந்த நரகத்திலேயும் நிம்மதி இருக்காது. அந்த நரகத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க. நரகத்துக்கு போறதுக்காக படைக்கல, இவங்க சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு சமாதானம் வரணும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வத்தினுடைய செயல்பாடு வரணும். ஏதேன் தோட்டத்துல எப்படி கடவுளோட நெருங்கி இருந்தார்களோ அது போல ஒரு உறவு தேவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கணும் என்று சொல்லி
தேவன் இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார். அப்படி அவர் பிறக்க போகிற விஷயத்தை தான் தேவதூதன் முன்னறிவிக்கும் போது சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டாம். இனிமேல் அதுவரை நீங்க பயந்து கொண்டிருந்தீங்க, அதுவரை நீங்க போராடி கொண்டிருந்தீங்க. ஆனா இயேசு பிறக்க போகிறார், இனி நீ பயப்பட வேண்டாம். இயேசு பிறக்க போகிறார், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு பிறக்க போகிறார், உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது என்று சொல்லி தேவதூதன் அந்த நல்ல செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில பிறக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தது பயத்தை நீக்குவதற்காக, இயேசு பிறந்தது நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, இயேசு பிறந்தது நமக்கு விடுதலையை கொடுப்பதற்காக. அந்த இயேசு இந்த பூமியில பிறந்தார். பிறந்த ஜனங்களை எல்லாம் பார்த்தாரு. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9:36. ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அவர் நேரடியா விசிட் பண்றாரு, ஜனங்களை பார்க்கிறார். வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருதயத்துல சோர்ந்து போய் தொய்ந்து போனவர்களும் சிதறி கிடக்கிறவர்களும் அவர்கள் மேல மனதுருகினார். போதும் போதும் போதும். ஜனங்களை பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடு எப்படி அலைஞ்சு தெரியுமோ, எங்க போறது என்ன பண்றது எதுவுமே தெரியல, சிதறி கிடக்கிறாங்க ஜனங்கள் எல்லாம், தொய்ந்து போயிருக்கிறாங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் சகிச்சு சகிச்சு இதுக்கு எப்பதான் ஒரு முடிவே கிடையாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலருடைய வாழ்க்கையில பிரச்சனையே பழகிவிட்டது, போராட்டங்கள் பழகிவிட்டது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கிறாரு. உலகத்துக்கு கடவுள் தெய்வன் மனுஷனை படைச்சவர் பூமிக்கு வந்துட்டாரு. வந்து ஜனங்கள் எல்லாம் முகத்தை பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்கல, அவங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. எப்படி இருக்கிறாங்களே, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்படி இருக்குமோ சிதறி கிடக்கிறாங்க. எங்க நிம்மதி கிடைக்கும், எங்க சமாதானம் கிடைக்கும் சொல்லிட்டு சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருதயம் நொறுங்கி இருக்கிறது, இருதயம் தொய்ந்து கிடக்கிறது. பலரும் உள்ள இருக்கிறத வெளியே சொல்றதில்லை. ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கும் போது அது நொறுக்கப்பட்டு கிடக்கிறது, அது தொய்ந்து போயிருக்கிறது, பலன் இல்லாமல் இருக்கிறது. உள்ளுக்குள்ள அழுகிறார்கள், வெளியே சிரிக்கிறார்கள், உள்ளே வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், உள்ளே பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து மனதுருகினார், அவர்கள் மேல இரக்கம் வைத்தார். எனக்கு அருமையானவர்கள், ஒரு நல்ல செய்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். காலாகாலமாய் மனுஷ வர்க்கத்தை பிசாசு அடிமைப்படுத்தி மனுஷ வர்க்கத்தினுடைய சமாதானத்தை கெடுத்து பயத்தை உள்ள கொண்டு வந்து நிம்மதியை கெடுத்து மனுஷ வர்க்கத்துல அவர்கள் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் கூட அவங்க மேல இரக்கம் பாராட்டவில்லை. ஒரு மனுஷன் கூட அவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளல. பணத்தை கொடு, பொருளை கொடு, முடிய கொடு, பாத யாத்திரமா என்று சொல்லி மனிதர்களை உபத்திரவப்படுத்தினார்களே ஒழிய மனிதர்களுக்கு எந்த பரிகாரமும் செய்யவில்லை. ஆனால் இயேசு இந்த பூமியில வந்த உடனே அவங்க உள்ளத்தை பார்த்து அவர்கள் மேல் மனதுருக ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு பெற்றவர்களுக்கு தான் பிள்ளைகளுடைய வேதனை புரியும். மனுஷனை படைச்ச தெய்வத்துக்கு தான் மனுஷனுடைய வேதனை புரியும். ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில இங்க வந்திருக்கிற யாராவது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும், என் குடும்ப வேதனை யாருக்கு தெரியும், என்னுடைய பாரங்கள் யாருக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலைகள் யாருக்கு தெரியும் சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் முதல் செஞ்சது மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்க ஆரம்பித்தார், அவனுடைய வேதனைகளை பார்க்க ஆரம்பித்தார், அவனுடைய பாரங்களை பார்க்க ஆரம்பித்தார், அவன் நொறுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க ஆரம்பித்தார், அவன் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்க ஆரம்பித்தார். வெளியில அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கல, அவருடைய பணத்தை பார்க்கல, அவருடைய அந்தஸ்தை பார்க்கல. அவர்களுக்கு உள்ளே உடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உள்ளே தகர்ந்திருக்கிறார்கள், உள்ளே காயங்கள் இருக்கிறது, ரணமாய் இருக்கிறது, ஆற்றுவதற்கு மருந்து இல்லை. அதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், சிதறிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஜனம், நான் படைத்த இவர்கள் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க உள்ளத்தை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
அவர் ஆவியா இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாளாய் தீர முடியாத பிரச்சனைகள், இவ்வளவு நாளாய் தீர்க்க முடியாத போராட்டங்கள், இவ்வளவு நாளாய் விடுதலை கிடைக்காத விஷயங்களில உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் இனி நீ பயப்பட வேண்டாம், இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் என்று சொல்லி நற்செய்தி சொல்லும்படி தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல விடுதலை, இயேசு அந்த இடத்துல சமாதானம், இயேசு அந்த இடத்துல நிம்மதி. ஆண்டவர் ஜனங்களை பார்க்கிறாரு, ரொம்ப தொய்ந்து போயிருக்கிறாங்க, வேதனைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொன்ன ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். இளைப்பாறுதல் என்ன? ஒரு ரெஸ்ட். அப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு நாள் வரும். உங்க பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுவார். அன்னைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பீங்க, அன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. பல நாட்களாய் முடிவு கட்டாத பிரச்சனைகளுக்கு, பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டும்படியாக இயேசு இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முடிவு கட்டும்படியாக தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். உங்களால சுமக்க முடியாத விஷயங்கள், உங்களால தீர்க்க முடியாத விஷயங்கள், உங்களால பரிகாரம் தேட முடியாத பிரச்சனைகளுக்கு இயேசு வந்து ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பூமிக்கு வந்தார். தேவதூதன் சொல்றான், இனி நீங்க பயப்பட வேண்டாம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதான நற்செய்தி, இயேசு இரட்சகர் இந்த பூமியில பிறக்க போகிறார், பிறந்திருக்கிறார். அவர் பிறந்து என்ன பண்ணாரு? நான் முதல்ல சொன்னேன், இத்தனைக்கு காரணம் ஒரு பிசாசு. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? இந்த பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஜனங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கின, குடும்பங்களை பிரித்த, குடும்ப சமாதானத்தை கெடுத்த, நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ வைத்து, மனித வர்க்கத்துல வேதனைகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் விதைத்து ஒரு நாள் நிம்மதியா வாழ விடாதபடிக்கு ஏதேன் தோட்டத்தில் எப்படி படைச்சார் ஆண்டவர்? ஆண்டு கொண்டிருக்கும்படியாய் படைச்சார் அல்லவா? அடிமைகளாய் மாற்றிட்டான் பிசாசு. தோட்டத்தை விட்டு வெளியேற்றி வைக்கிறதுக்கு அவன் தான் காரணம். சாபம் மனுஷனுக்கு வர்றதுக்கு அவன் தான் காரணம். பாவம் நமக்குள்ள வர்றதுக்கு அவன் தான் காரணம். கோபம் வர்றதுக்கு அவன் தான் காரணம். இச்சைகள் வர்றதுக்கு அவன் தான் காரணம். பலவிதமான பிரச்சனைகள், கடன் பாரங்கள், வியாதிகள், வறுமைகள், குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த பிசாசு தான். இயேசு வந்தாரு, இந்த பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டினா என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை நடக்கும் சொல்லிட்டு கல்வாரி சிலுவையில பிசாசுக்கு ஒரு முடிவை கட்டினார். ஹல்லேலூயா. பிசாசுடைய சகல அதிகாரங்களையும் சகல துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சிலுவையில ஆணி அடிக்கும் போது, அவருடைய சரீரத்துல வேதனைகள் அனுபவிக்கும் போது, தலையில முள்முடி சூடப்பட்டு, கைகளில ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்களில ஆணிகள் அடிக்கப்பட்டு, உடலெல்லாம் சாட்டை வாரினால அடித்து பிளக்கப்பட்ட போது, எதற்காக இயேசு இந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் தெரியுமா? நீங்களும் நானும் உள்ளத்துக்குள்ள படுகிற வேதனைகள், நீங்களும் நானும் சுமக்கிற பாரங்கள், அது மாத்திரமல்ல இந்த பூமியில பாரத்தோடு வேதனையோடு விடுதலை இல்லாதபடிக்கு யாராவது மரித்தால் அவர்கள் நித்திய நரகத்துக்கு போய் விடுவார்கள். நித்திய நரகத்துல எவ்வளவு வேதனைகளை அனுபவிப்பார்களோ அந்த வேதனைகளை தான் சிலுவையில இயேசு அனுபவித்தார். இயேசு ஆணி அடிக்கப்பட்ட போது அவர் சொன்னாரு, மனுக்குலத்திற்காக செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். வாசிக்கலாம், யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றாரு, இனி நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. மனித வர்க்கத்திற்காக, பரிகாரத்திற்காக, விடுதலைக்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக நான் செய்ய வேண்டிய எல்லா பரிகாரமும் செய்து முடித்தாயிற்று. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். இனி சிலுவையில செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குதா? எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். மனுஷனுக்காக, மனுஷனுடைய விடுதலைக்காக,
மனுஷனுடைய பாவ பரிகாரத்திற்காக, மனுஷனுடைய பிரச்சனைகளுக்காக இனி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் கிடையாது. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்த ஆண்டவர்கிட்ட அவர் தான் சொல்றாரு, உனக்கு ஏதாவது பாரம் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது வேதனை இருக்குதா, நீங்க என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். கேரண்டி. ஹல்லேலூயா. உறுதியாக சொல்கிறார். இயேசுவிடத்துல வந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே கிடையாது. இயேசுவை நோக்கி பார்த்த யாரும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். ஆண்டவர் அவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வாழ்க்கையினுடைய இருளை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், அவர் ஒளியான தேவனாய் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமியில வந்து என்ன பண்ணார் தெரியுங்களா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய், அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு சிலுவையில் என்ன பண்ணார் அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படி, தம்முடைய மரணத்தினால் என்ன பண்ணாரமா? அழிக்கும்படிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே வாழுகிற அடிமைகளாய் இருக்கிற ஜனங்களை யாவரையும் விடுதலையாக்கும்படி, யாவரையும் மொழி, இன, ஜாதி, மத எந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வசனத்தை? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எல்லா ஜனத்திற்காக, யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக தான் இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில அடிக்கப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உங்க பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, உங்க போராட்டங்கள் என்னவா இருந்தாலும் சரி, சிலுவையில இயேசு எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக, எல்லா போராட்டத்துக்காகவும் பரிகாரம் செய்து முடித்து விட்டார். என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் சிலுவையில முடிவு கட்டி விட்டார். என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சிலுவையில முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சா? உண்மையிலேயே யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இயேசு ஊழியத்தில் இருக்கும்போது அதை செய்து காண்பித்தார். முதலாவது அவர் என்ன பண்ணாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் கானா ஊருக்கு போனாரு. கானா ஊருக்கு போன உடனே அங்க ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்துச்சு. திராட்சரசம் திருமணத்துல பரிமாறினாங்க. திராட்சரசம் குறைவு பட்டுருச்சு, தீர்ந்து போச்சு. பந்தியில இல்ல, அடுத்த பந்தியில உட்கார்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு திராட்சரசம் இல்ல. இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்ல, என்ன பண்றது? அவர் போறாரு. கால் கழுவுவதற்காக வச்சிருக்கிற 6 கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது, கால் சுத்திகரிப்புக்காக. அதுல தண்ணி ஊற்ற சொன்னாரு. வெறும் தண்ணி தான் ஊத்துனாங்க. அந்த வெறும் தண்ணி இவர் மொண்டு பந்தியில பரிமாறுங்கன்னு சொன்ன உடனே அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இயேசு பூமியில வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுகிறேன் என்பதை பல காரியங்களின் மூலமாய் வெளிப்படுத்தினார். தண்ணீர், வெறும் தண்ணீர், கால கழுவுவதற்காக வைக்கப்பட்ட தண்ணீர் இப்பொழுது அது திராட்சரசமா மாறிவிட்டது. அப்படின்னா அதனுடைய கலர் மாறிடுச்சு, அதனுடைய சுவை மாறிடுச்சு, அதனுடைய எல்லாமே மாறிடுச்சு, விலை மாறிடுச்சு, குவாலிட்டி மாறிடுச்சு, எல்லாத்தையும் மாறிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர் உலகத்துக்கு வந்து முதல் செஞ்ச அற்புதமே தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்ற முடியும் அவரால. பயந்து கிடக்கிற உங்க வாழ்க்கையை நீங்க ஏதேன் தோட்டத்துல இழந்து போன அந்த சந்தோஷத்தை கொடுத்து திராட்சரசமாய் மாற்ற முடியும் அவரால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுவை இல்லாத உங்க வாழ்க்கையை சுவையுள்ள வாழ்க்கையாய் மாற்ற முடியும்.
உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விலை இல்லாத ஒரு விலை இல்லாம நீங்க இருந்தீங்களா, உங்களுக்கு விலை கொடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். அதுதான் முதல் அற்புதத்துல பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சா உங்க வாழ்க்கையினுடைய நிறத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கைக்கு ஒரு விலை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு விலை கொடுக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனையே விலையா அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிரையே விலையா கொடுத்திருக்கிறாரு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவை வைராக்கியமாய் இவர்தான் என்னுடைய தேவன், இவர்தான் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி வைராக்கியமாய் பிடித்தவருடைய வாழ்க்கை எப்படி தண்ணீர் திராட்சரசமா மாறிச்சோ அந்த மாதிரி மாறி இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவை வைராக்கியமா பிடிக்காம சும்மா பெயருக்காக ஒப்புக்காக இந்த இயேசுவிடத்துல வருகிறவர்கள் இன்னும் தண்ணீராக இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், உங்க வாழ்க்கை தண்ணீராவே இருக்கணுமா இல்ல திராட்சரசமா இருக்கணுமா? உங்க வாழ்க்கை சாதாரணமா இருக்கணுமா இல்ல இயேசு ஆசீர்வதித்த திராட்சரசமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உன்னை தண்ணீரை திராட்சரசமா மாற்றுறது போல உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கைப்படுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மறுரூபமாக்க ஆண்டவரே சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசு இங்க வந்திருக்கிறார். தண்ணீர் திராட்சரசமா மாறுவது போல, தண்ணீருக்கு சுவை வந்தது போல ஆண்டவரே என் வாழ்க்கை முழுது கசப்பு, என் வாழ்க்கை முழுது வெறுப்பு, என் வாழ்க்கையில நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையில கவலை கண்ணீர் துக்கம் இவைகளின்படியே நான் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையை சுவையா மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வைராக்கி இல்லைன்னு சொன்னா உங்களை விடுதலை பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆண்டவருக்கு கிடையாது. யாருக்கு விடுதலை வேணுமோ, யாருக்கு வாழ்க்கை மாறணுமோ, நீங்க ஒரு குழந்தை மாதிரி ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. குழந்தை மாதிரி தேவ சமூகத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுறது போல உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் போறாரு. 38 வருஷமா இருக்க சப்பானி உட்கார்ந்து இருக்காங்க. 38 வருஷமா வியாதி, பிறந்ததுல இருந்து. இயேசு போனாரு, போன உடனே உன் படுக்கை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். 38 வருஷத்து பிரச்சனை ஒரே நாள்ல முடிவுக்கு வந்தது. ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, என்னால தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. எத்தனை வருஷத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிலதுக்கெல்லாம் நம்ம முடிவு கட்டியிருப்போம் இல்லையா? அவ்வளவுதான், இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் பிரச்சனை, இதெல்லாம் மாறுமா? இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சு, இவ்வளவு நாள் இதை சகிச்சாச்சு என்று சொல்லி அப்படியே சகிச்சுட்டே வாழ வேண்டும் என்று பிசாசு விரும்புறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெதஸ்தா குளத்துக்கு போய் சொன்னது என்ன தெரியுமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல நாட்கள் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அததான் பெதஸ்தா குளத்துல செஞ்சு காமிச்சாரு. உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னாரு பாருங்க. 38 வருஷமா சப்பானியா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தவன் அன்னைக்கு தன்னுடைய படுக்கை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு போய் விட்டான். ஹல்லேலூயா. இயேசு அந்த அற்புதத்தை செஞ்சது உண்மைனா உங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சது உண்மையான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில பல நாட்கள் இருந்த பிரச்சனைக்கு நீங்க முடிவு கட்ட போறதுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. யாரும் மௌனமா இருக்க கூடாது. பல நாட்கள் இருந்த பிரச்சனைக்கு, பல நாட்கள் பிரச்சனை, கடன் பிரச்சனையா, பலவீனமா, குடும்ப பிரச்சனையா, பிரிந்து போன குடும்பங்களா, வாய்களை திறந்து ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே என் பிரச்சனைக்கு நீங்க வந்தா முடிவு கட்ட முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என் பிரச்சனைக்கு நீ தீர்வு கட்டுவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீர் வந்தா என் சூழலை மாறும் ஆண்டவரே, நீர் வந்தா எனக்கு விடுதலை ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசு வந்திருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால 38 வருஷமாய் சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அவன் வாழ்க்கையில நடந்த விடுதலை நீங்க அறிக்கை பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்துல
பிசாசுகள் 38 வருஷமாய் கட்டி வச்சிருந்தவனை அன்றைக்கு விட்டது போல பல நாட்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலருடைய வாழ்க்கையில் இந்த விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சூழலை மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, விசுவாசிங்க. என்ன பிரச்சனையை மனதில் கொண்டு வந்து ஆண்டவரே என் பிரச்சனைக்கு நீர் தான் தீர்வு ஆண்டவரே, நீர் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி விட்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். இன்னைக்கு வரைக்கும் போய் அடிமைப்படுத்திருந்த பொல்லாத பிசாசு இன்றைக்கு அவன் வெளியேறி போகிறான். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. அடுத்தபடியாக இயேசு பாருங்க ஊழியத்துல நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. ஒருத்தன் குஷ்டரோகம் பிடிச்சிருக்கான். தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டரோகம், அருவருப்பு, நாற்றம், யாரும் பக்கத்திலேயே போக மாட்டாங்க. அந்த குஷ்டரோகி போய் இயேசு தொட்டார். ஹalleluya. நம்ம தொடுவோமா? இயேசு தொட்டார். இவர் தொட்ட உடனே நாற்றம் வரல, அவன் வாழ்க்கை, அவன் சரீரமே குழந்தையோட சரீரமாய் மாறி போய் விட்டது. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அருவருப்பான வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். அருவருப்பான வாழ்க்கை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாவம், இச்சைகள், உங்களுடைய ரகசிய பாவங்கள், இதுவரைக்கும் மன்னிக்கப்படாத விஷயங்கள், இதுவரைக்கும் வெளியே தெரியாத விஷயங்கள். நான் சொன்ன மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற பல பாவங்கள் உங்க வாழ்க்கையில விடுதலைக்கு தடை. உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற விஷயங்கள் தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு தடை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, குஷ்டரோகி நான் தொட்டது போல அருவருப்பான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்களே அருவருக்கிற பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நான் தொடுபடியாய் இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீ விட்டு கொடு அப்படின்றார் ஆண்டவர். ஹalleluya. ஆண்டவர் தொட்டாதுல விடுதலை, ஆண்டவர் கிரியை செஞ்சாதுல விடுதலை. நீங்க நினைச்சிருக்கலாம் பல நாட்கள் விடவும் நினைச்சிருக்கலாம், விட முடியாம இருந்திருக்கலாம், பல நாட்கள் போராடி இருக்கலாம். ஒருவேளை இந்த பாவத்தின் நிமித்தமாய் குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள இருக்கலாம், பாவத்தின் நிமித்தமாய் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் தொடுபடியாய் நீங்க விட்டு கொடுங்க. இன்னைக்கு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்தான். அவன் அருவருப்பா நிக்கல. அவனுக்கு தேவை எனக்கு ஒரு விடுதலை வேணும். அவன் நினைச்சிருந்தா எல்லாம் சுத்தமா இருக்கிறாங்க, நான் எப்படி அங்க போறது? இல்லை, அவனுக்கு தேவை எனக்கு ஒரு விடுதலை வேணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வேணுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு அவரால் முடியும். இன்னைக்கு உங்களுடைய ஜென்ம கர்ம பாவங்களை உங்களை விட்டு நீக்குவதற்கு ஆண்டவரால் முடியும். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இங்கிருந்து வீட்டுக்கு போக முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ கரைகளை அவர் கழுவி சுத்தப்படுத்த முடியும். ஆனா ஒரே கண்டிஷன், நீங்க ஆண்டவருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கணும். நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். அவர் தொட வேண்டும் என்று விரும்புகிறார். குஷ்டரோகி தொட்டது போல உங்க வாழ்க்கையை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். உன் சுபாவத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு மனதுண்டா? உங்களுக்கு விடுதலை பெறுவதற்கு மனதுண்டா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் என்னை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. யாரும் மௌனமா இருக்க கூடாது. ஆண்டவரே, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எனக்கே தெரியாத அந்தரங்க பாவங்கள், என் வாழ்க்கையில ரகசிய பாவங்கள், அருவருப்பான விஷயங்கள், நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்கிற என் வாழ்க்கையில மறைந்திருக்கிற சுபாவங்கள், ஆண்டவரே நீ தொடுங்க. ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே சொல்லுங்க. பிசாசு உங்களை விட மாட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அருவருப்பான காரியங்களை உன்னை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் இரத்தம் ஜென்ம கர்ம பாவங்களை உங்களை விட்டு நீக்குவதற்கு வல்லமை உள்ளது. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவர் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது போயிட்டே இருக்கிறாரு. ஒரு விதவையினுடைய மகன் செத்து போயிட்டான். ஊருக்கு புறம்பே அவனை அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போனாங்க. இயேசு ஆப்போசிட்ல வந்தாரு. அவங்க எல்லாம் அழுதுட்டு அந்த டெட் பாடி அடக்கம் பண்றதுக்காக போறாங்க. வீட்டுக்காரங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இனி அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சிருச்சு, இவன் சரித்திரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு வந்தாரு.
அவனை கூட தொடல, பானையை தொட்டாரு. பானையை தொட்டோன்ன செத்து போனவன் உயிரோடு எழுப்பி அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு பலருக்கும் பானை கட்டி வைத்திருக்கிறான். பிசாசு பலருடைய ஆசீர்வாதங்களுக்கு பானை கட்டி இருக்கிறான். பிசாசு பலருடைய குடும்ப வாழ்க்கைக்கு பானை கட்டி இருக்கிறான். அப்படின்னு என்னது? முடிஞ்சு போச்சு, இனி ஊருக்குள்ள திரும்பி வர போறது இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்கதான் உன் வாழ்க்கை தொடங்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில பானை கட்டியாச்சு நீங்க நினைச்சீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சது? ஏசு இதோ ஆப்போசிட்ல வந்து விட்டார். ஏசு வராத வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தான். ஏசு அன்னைக்கு வரலனா அந்த பணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஏசு அன்னைக்கு வரலனா அந்த விதவிக்கு அந்த மகன் திரும்ப கிடைச்சிருக்க மாட்டான். ஏசு வரலனா அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்காது. ஆனால் ஆச்சரிய விதமாக எத்தனையோ பேர் செத்து போயிருக்கலாம், எத்தனையோ பேர் கூட அடக்கம் பண்ணிருக்கலாம். ஆனா இவனை அடக்கம் பண்ண போகும்போது ஆப்போசிட்ல இயேசு வந்து விட்டார். ஹல்லேலூயா. இவர் வந்து பானையை தொட்டார், அவன் உயிரோட வீட்டுக்குள்ள போய்விட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் உங்களை ஆண்டவர் இன்றைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறார்? ஏன் உங்களை ஆண்டவர் இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்க வைக்கிறார்? ஏன் உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வைக்கிறார்? அப்படின்னா அந்த பானையை தொட்டது போல உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனையை தொடுவதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களா? ஆண்டவரே, என் பிரச்சனையை தொட்டதற்காக நன்றி சொல்லுங்க. அவர் தொட்டா சூழ்நிலை மாறி. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவர் வந்தா சூழ்நிலை மாறி கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்லதான் விடுதலை நடக்கும். நன்றி சொல்ல சொல்லதான் விடுதலை நடக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறணும்? பானையை தொட்டார். பிசாசு நினைச்சா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இல்ல, கதை முடியல சிஸ்டர், உங்க வாழ்க்கை முடியல, பிரதர் உங்க வாழ்க்கை முடியல. தொடங்க போகிறார் ஆண்டவர். ஆசீர்வாதத்தை தொடங்க போகிறார். உங்க வாழ்க்கை விடுதலை இனிதான் தொடங்க போகிறது. இனிதான் சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. இனி தேவ பிரசன்னத்தை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை நீங்க அனுபவிக்க போறீங்க. பிசாசு சொல்றா முடிஞ்சது, உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் குடும்பம் முடிஞ்சது, உன் எதிர்காலம் முடிஞ்சது. ஆண்டவர் சொல்றார் தொடங்குது இன்னைக்கு உன் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார் தொடங்குகிறது. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தொடங்குகிறது. உன் வாழ்க்கையில இனிதான செயல்பட போகிறேன். இயேசு உன்னை சந்திக்க ஆரம்பித்து விட்டார். இயேசு உங்களை தொட ஆரம்பித்து விட்டார். இயேசு உங்களை தொட ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசு வந்த உடனே சீசர்கள் எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. சிறல் கூட்டமான ஜனங்கள். ரொம்ப ஆச்சரியம். இவர் போற இடத்துல எல்லாம் விடுதலை நடக்குது, போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது. எல்லாரும் அவரோட வந்தாங்க. இவர் பிரசங்கம் பண்றாரு, மலை பிரசங்கம் பண்ண எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டாங்க. அவருடைய போதனைகளை கேட்க ஆரம்பித்தாங்க. போகிற இடத்துல எல்லாம் அவர் பின்னாடி ஆட்கள் வந்து மனிதர்கள் வந்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி எல்லாரும் பின்னாடி வந்த உடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. அவர் கேட்கிறாரு, ஏதாவது இருக்குதா? 5 அப்பம் 2 மீன் மட்டும் தான் இருக்குது. அவர் சொன்னார், அதை கொண்டு வாங்க. அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் எடுத்து, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்தாங்க. அப்ப ஸ்திரீகளும் பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அன்னைக்கு இருந்தது 5 அப்பமும் 2 மீன் தான். இவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் எடுத்து பிதாவினுடைய சமூகத்துல காண்பித்து அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. 5000க்கு அதிகமானவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குறைவுகளை நிறைவாக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கையில. இயேசு வந்து சும்மா கிடையாது. உங்க வாழ்க்கையை தொடர்ந்து சும்மா கிடையாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குறைவு குறைவு குறைவுன்னு சொல்லி ஆண்டவர்களை பரிபூர்ணமாய் படைத்த உங்க வாழ்க்கையை பிசாசு குறைவுகளால், கடன் பிரச்சனையால், பொருளாதார பிரச்சனையால், நெருக்கடியினால உங்க வாழ்க்கையை தரித்திரமடைய வச்சானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தா போதும், அதை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில, இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ, அல்லது இன்னைக்கு உங்க வீட்டுல எவ்வளவு இருக்குதோ, ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் பிளஸ் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதிக்க போகிறேன். 5
5 அப்பமும் 2 மீன் எப்படி 5000 பேருக்கு போச்சோ அதுபோல உங்க குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்ல சொல்ல உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகிறது. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தரித்திரங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது, கடன் பிரச்சனை எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது, பொருளாதார பிரச்சனை மாற ஆரம்பிக்கிறது. இனி நீ கடன் கேட்கிறவங்க கிடையாது, நீ கடன் கொடுக்கிறவளாய் மாறி விடுவாய். ஹalleluya. எல்லா குறைவுகளும் மாற போகிறது. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட போகிறோம், வீட்டு வாடகை எல்லாம் கட்ட போகிறோம். இயேசுவின் நாமத்துல எல்லா லோன்களை ஆண்டவர் அடைச்சு போடுவார். ஹalleluya. இனி தரித்திரன் அல்ல, இனி யாசிப்பவன் அல்ல, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற போகிறார். அநேகருடைய வாழ்க்கைக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இயேசு வந்தா குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகிறது. ஹalleluya. இந்த இயேசு ஒரு நாள் சீசர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இயேசு தூங்கிட்டு இருந்தாரு. ராத்திரில படகு போயிட்டு இருக்குது. பயங்கர காற்று புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சீசர்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. கடல் பயங்கரமா கொந்தளிச்சு 4ஆம் சாமத்துல இயேசு அங்க தென்பட ஆரம்பிச்சார். தென்பட ஆரம்பிச்ச உடனே பேதுரு கேட்கிற, ஆண்டவரே, இவர் சொல்ற நீங்க பயப்படாதீங்க, நான் தான். சீசர்கள் கேட்கிறாங்க, பேதுரு கேட்கிறான், நீர் தான் ஆண்டவரே. அவர் சொல்ற, நான் தான். ஏன் உனக்கு சந்தேகம்? நீர் தான் சொன்னா. இந்த பாருங்க, கொந்தளிச்சு என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்குது, இந்த கடல்ல நான் நடக்கணும். அவர் சொல்றாரு, நீ நடந்து வா. உடனே பேதுரு அந்த படகு விட்டு இறங்கி கடல்ல நடக்க ஆரம்பித்து விட்டான். படகுல போய் தத்தளிச்சுட்டு இருந்தவன் இப்போ அந்த தண்ணியிலே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையிலேயே சரித்திரத்திலேயே மனிதன் நடந்தது பேதுரு மட்டும்தான். ஹalleluya. இவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, முழுங்கி போனான். ஆனால் இவனை நடக்க வச்சார் ஆண்டவர். நடக்க வச்சார் அப்படின்னா உங்களையும் என்னையும் நம்ம வாழ்க்கையை தத்தளிக்க பண்ணின, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்த, நம்ம வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வந்த அந்த பிசாசின் மேல, பிசாசின் தந்திரங்களின் மேல, பிரச்சனைகளின் மேல, போராட்டங்களின் மேல இதுக்கு முன்னாடி நம்ம அமிழ்ந்து அமிழ்ந்து போயிட்டு இருந்தோம். இனி ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேல நீங்க நடக்க போறீங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல போராட்டங்கள் மத்தியில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது அப்படியே டவுன் ஆயிருப்போம், அப்படியே சோர்ந்து போயிருப்போம், அப்படியே தலைகள் வந்து உட்கார்ந்து இருப்போம், துக்கத்துல எழும்ப முடியாம இருந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, 4ஆம் சாமத்துல வெளிப்பட்டார். எந்த நேரத்தில் அவர் வெளிப்படுவார்? நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது பாதி ராத்திரில கூட அவர் வந்து உங்களோட பேசுவார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க, அவருடைய தரிசனத்தை நீங்க பார்ப்பீங்க. பிசாசு உங்களை பயப்படுத்த முடியாது, எந்த கடலும் கொந்தளிக்க முடியாது, எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாது. காரணம், இவர் கடலின் மேல் நடந்தார். அவர் மட்டும் நடக்கிறது இல்ல, என் பிள்ளையர் தான் நீயும் நடப்பேன்னு சொல்றாரு. ஹalleluya. இந்த பிரச்சனைகளின் மேல என்னென்ன பிரச்சனையா நீங்க இன்னைக்கு வந்தீங்களோ, ஒரு காலத்துல தலைகீழா மாற போகிறது. அந்த பிரச்சனைகளை ஒரு காலுக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நாள் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க பிரச்சனையின் மேல ஏறி நடக்க முடியாது. தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. அதனால சொல்றாரு, பயப்படாதீங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல என்ன பண்ணிருக்காரு? பிறந்திருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்னைக்கு ஆவியா இருக்கிறார். அவர் சொல்றார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு நாள் என்னுடைய பவர் மாறல, அதே வல்லமை அதே அற்புதம் இன்னும் எங்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் இப்பொழுது ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய விருப்பம் எல்லாம், நான் உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வரணும், உங்க இருதயத்துக்குள்ள நான் வரணும். ஏன்னா உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம வாசிச்ச இத்தனை அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா இயேசு உங்களோட வர வேண்டும். ஹalleluya. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா தண்ணீர் திராட்சை ரசமா மாறின மாதிரி உங்க வீட்டுடைய சரித்திரம் மாறும்,
உங்க பிரச்சனைகளுடைய போராட்டங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகள் மேல நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. குறைவுகள் நிறைவாக ஆரம்பிச்சிடும். குஷ்டரோகங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில சப்பானி 38 வருஷத்து பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி எத்தனை வருஷத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசு வந்தோட விடுதலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நாயின் ஒரு விதவையுடைய மகனை அதோட வாழ்க்கை முடிஞ்சது நினைச்சா, இயேசு வந்த உடனே வாழ்க்கை அன்னைக்கு தொடங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இன்றைக்கு தொடங்க ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு எனக்கு வேணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த இயேசு உங்களுக்கு முதல்ல தெரியும், ஆனால் இந்த இயேசு இவ்வளவு விடுதலை கொடுப்பாருன்னு உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு சந்தேகமே வேண்டாம். உன் சரித்திரத்தை மாற்ற முடியாத ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி. நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவர் யாருக்கெல்லாம் கிரியை செய்யணும் விரும்புறீங்களோ, எல்லாருக்கும் கிடையாது, தாகம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு இருக்காரு. யாருக்கு தாகம் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் கிரியை செய்வார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே என் வாழ்க்கையில அந்த விடுதலை வேணும். இயேசுவே என் வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கணும். என் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை மாறுகிற ஒரு அனுபவம் நடக்கணும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறது உங்க வாய்களை திறந்து ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதான நல்ல செய்தி, நல்ல செய்தி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள வாரும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றின ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க.